வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது மேக்ஸ். நான் உங்க அப்துல். இன்னைக்கு நம்ம வீடியோல 10th செம்ல ஃபர்ஸ்ட் சாப்டரான உறவுகளும் சார்புகளும் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 1.2ல 5th செம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கிறோம். நான் எப்பவுமே உங்ககிட்ட சொல்ற விஷயம் தான், நான் உங்களுக்கு சம்ஸ் சொல்லி கொடுக்க வரல, உங்களுக்கு சம்ஸை புரிய வைக்கிறதுக்காக. மேக்ஸ் எப்படி போடணும், ஒவ்வொரு சம்ஸ்க்கும் எப்படி எப்படிலாம் போடலாம், இல்ல இதே சம்ஸை எந்த மெத்தட்ல போடலாம், எப்படி எப்படிலாம் போடலாம், இதை பத்தின விளக்கத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லி உங்களுக்கு மேக்ஸை புரிய வைக்கணும்னுக்கு அதுக்கு நான் வந்திருக்கேன். ஓகேவா? மற்றபடி நீங்க இதே மாதிரி இந்த செம்ம கத்துக்கிட்டு அப்படியே போய் எக்ஸாம்ல போய் எழுதலாம் அந்த மாதிரி நான் சொல்லி கொடுக்கறதுக்காக வரல. மேக்ஸ் எப்படி போடலான்றத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். நாங்க இன்னைக்கு இந்த செம்ம எவ்வளவு ஈஸியா கத்துக்கிறோன்றத வீடியோல பார்ப்போம். Do some maths. 1.2ல இந்த 5th செம்ம எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒபே பண்ணிடுவாங்க. ஏன்னா கொஸ்டினை பார்த்தீங்கன்னாலும் சரி, அப்படியே ரொம்ப அப்படியே பாதி பக்கத்துக்கு அடைச்ச மாதிரி இருக்கும். இந்த கொஸ்டினை பார்த்தாலே சரி எல்லாருமே பயந்துருவாங்க. அதனால இந்த கொஸ்டினை எப்படி அவாய்ட் பண்ணலாம் தான் பார்ப்பாங்க, தவிர இந்த கொஸ்டினை போடவே டைப் பண்ண கூட மாட்டாங்க. ஆனா நீங்க இந்த கொஸ்டின் எவ்வளவு ஈஸியா போட போறன்றத வீடியோக்குள்ள பார்ப்போம். நீங்க பாத்தீங்க தெரியுமா, பெரிய கொஸ்டின். அந்த கொஸ்டின் உங்களதான் அந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கானே என்ன கேட்டிருக்கானா, அதான் அவங்க கொடுத்துருக்க கிவன் என்னன்னு பார்த்தோன்னா இதுதான். மொதல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்கான். அதுல இருந்து மேனேஜர்ஸுக்கு 50,000 சம்பளம் சொல்லியிருக்கான். கிளர்க்கு நான் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 4 கிளர்க்கு இருக்காங்க. 4 கிளர்க்குக்கும் 25,000 சம்பளம் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ஸ் ஒரு 5 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே 10,000 சேலரி. இதுதான் கிவன், கொஸ்டின்ல கொடுத்துருக்க கிவன். இதுல இருந்து நம்ம கிட்ட என்ன கேட்கறான்னா ஆர்டர் பேர், அதாவது வரிசை ஜோடிகள், அதை எழுதல சொல்லியிருக்கான். வரிசை ஜோடிகள் என்னது, ஆறுன்னு போட்டு நம்ம ஒரு செட் எழுதுவோம்ல, அதுதான் வரிசை ஜோடிகள். ஆர்டர் பேர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஓகேவா? அது கேட்டிருக்கான். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அம்புக்குறி வரைபடம் கேட்டிருக்கான். ஓகேவா? ஏரோ டயக்ராம் கேட்டிருக்கான். அவ்வளவுதான். இது ரெண்டுத்த மட்டும் தான். நீ இதுல இருந்து அப்படியே இது ரெண்டுத்தையும் நீ போட போற. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வரிசை ஜோடிகள் முறையில நம்ம எழுதிடுவோம். ஓகேவா? ரொம்ப ஈஸியான சம் இது. ஃபர்ஸ்ட் வரிசை ஜோடிகள் முறையில் எழுதணும்னா ஆறுன்னு போட்டு எழுதுவோம்ல, இந்த மாதிரிதான் எழுதணும். ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசருக்கு எவ்வளவு சம்பளம், 1 லட்சம் ரூபாவா, கம்மா போட்டுக்கோ. இங்க கம்மாலாம் எது போடாது, அப்படியே போட்டுக்கோங்க. 1 லட்சம் ரூபாய் சம்பளம் போட்டியா, அதுல இருந்து யாருக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம், எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர். ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசருக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம். அதுக்கப்புறம் முதல் 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்ல கம்மா போட்டுக்கோ, E2. நெக்ஸ்ட் 50,000 ரூபாய், 3 மேனேஜர்ஸ் இருக்காங்க, கம்மா M1. அப்புறம் M2 ஒரு மேனேஜரு, அப்புறம் M3 ஒரு மேனேஜர். எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் மேனேஜர்ஸ் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் யார் போட்டிருந்தா கிளர்க்கு 5 பேர் வருவாங்க. கிளர்க்கு 4 பேர், அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம், 25,000 ரூபாய். இந்த கம்மா போடாதீங்க, நானும் மறந்து போட்டுறேன், நீங்க போடாதீங்க. ஓகேவா? ஏன்னா இங்க கம்மா போடுறோம்ல, கன்ஃபியூஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன, யாரு கிளர்க்கு, C1 ஒரு கிளர்க்கு. அதுக்கப்புறம் C2 ஒரு கிளர்க்கு. அதுக்கப்புறம் C3 ஒரு கிளர்க்கு. லாஸ்ட் C4 ஒரு கிளர்க் வரும். நாலு கிளர்க்கு முடிச்சா. அப்புறம் 5 அசிஸ்டன்ஸ், அவங்களுக்குலாம் எவ்வளோ, 10,000 ரூபாய் சேலரி. A1, A2, அதுக்கப்புறம் A3, A4, அப்புறம் லாஸ்ட்ல A5.
க்ளோஸ் பிராக்கெட் போட்டுருவோம். இவ்வளவுதான் வரிசை ஜோடிகள் முறை. இங்கிலீஷ்ல சொல்லலாம் ஆர்டர் பேர். இவ்வளவுதான். இது எழுத முடிச்சிட்டியா? கொஸ்டின்ல இன்னொன்னு என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்கான்? அம்புக்குறி வரைபடம், ஆரோ டயக்ராம். அதையும் போட்டுடலாம். ஆரோ டயக்ராம் ஏற்கனவே நிறைய வாட்டி போட்டிருப்பீங்க. ஆரோ டயக்ராம் வரையலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் ஒரு சர்க்கிள், பெரிய சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. 10,000 ரூபாய். அதுக்கப்புறம் 25,000 ரூபாய், 50,000 ரூபாய், 1,00,000 ரூபாய். ஓகேவா? இந்த பக்கம் A1, A2, A3, A4, A5, அப்புறம் C1, C2, C3, C4. இது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து யாருப்பா? மேனேஜர்ஸ் 3 பேர், M1, M2, M3. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் E1, E2. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார்ட் கோட் ஒன்று போட்டுக்கும். 1, 2, 3, 4. அதுக்கப்புறம் 5. 1, 2, 3, 4. 1, 2, 3, 1, 2. ஓகேவா? அதே மாதிரி இதுலயும் 4 இது போட்டுக்கோம். சிம்பிளா பாத்தீங்கன்னா இப்படிதான் வரையணும். ஸ்கேல்லாம் வச்சுட்டு போற கடுப்பா இருக்குது. நீங்க நோட்ல போடும்போது ஸ்கேல்ல போட்டுக்கோங்க. ஓகேவா? நோட் புக்ல போடும்போது பக்காவா போட்டுக்கோங்க. அப்புறம் இது 3, இதுல 2. இந்த ஆரோ போட மறந்துடாதீங்க. ஆரோ போடலாம் மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. இவ்வளவுதான். இதை போடுறது கஷ்டமா? ஆரோ டயக்ராம்ன்றது இவ்வளவுதான். எவ்வளவு சேலரின்றத லெஃப்ட் சைட்ல போட்டுரும். யார் யாருக்கு எவ்வளவு சேலரி இருந்ததை ரைட் சைட்ல போட்டுரும். மொத்தம் 5 பேர்ல ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ஸுக்கு 5 பேருக்கும் 10,000 ரூபாய். அதுக்கப்புறம் யாரு இவங்க? கிளர்க்குக்கு 25,000 ரூபாய், 50,000 ரூபாய் மேனேஜர்ஸ் 3 பேரு. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1,00,000 ரூபாய். இவ்வளவுதான். இவ்வளவு ஈஸியான சம்மு பக்காவா போட்டுருங்க. இந்த சம்ஸோட கம்ப்ளீட் நோட்ஸ் வந்து வீடியோ எண்ட்ல கிடைக்கும். ஓகேவா? நான் சொல்லிக் கொடுத்த சம்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஏதாச்சும் டவுட்டு இல்லை என்கிட்ட சொல்ல வேண்டியது இந்த மாதிரி மாத்துக்கணும் அப்படி ஏதாச்சும் சொல்ல வேண்டியது இருந்துச்சுன்னா, இல்லை நான் ஸ்பீடா போறேன்னா கொஞ்சம் ஸ்லோவா நடத்துங்க, அந்த மாதிரி சொல்ல இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சம்ஸ் எல்லாமே அடுத்து போடுற சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெசேஜா கன்வெர்ட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி அதுல ஆல்ன்றதை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்த சம்ஸ் பார்ப்போம். பாய்.